இங்க ஒரு பொண்ணு ரொம்ப நாளா கோமால இருந்துட்டு எந்திரிச்சு பாப்பா. இப்ப பார்த்தா யாரோ ஒரு சின்ன பையன் இவள அம்மான்னு கூப்பிட்டுருப்பான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு 18 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலயே என்ன அம்மான்னு கூப்பிட்டினா ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு திட்டுவா. ஆனா அந்த பையன் உண்மையாவே நீங்க தான் என்னுடைய அம்மா, பின் அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால இந்த சின்ன பையன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சிருப்பான். இப்ப அவரு தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டே. அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு சிரிப்பா வரும். ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம்ல யார் கூட இந்த பொண்ணு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாலோ அவரே ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு போன் எடுத்து பார்த்தா இப்ப இவளுக்கு 18 வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா. அதாவது இந்த பொண்ணுக்கு 6 வருஷமா என்ன நடந்தது அப்படின்றது சுத்தமா ஞாபகமே இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த 6 வருஷத்துல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. எப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அப்படியே கன்ஃபியூஷன்லயே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போயிட்டு அவளோட ஹஸ்பண்ட் மேல இடிச்சிருவா. அவசரமா இப்ப வெளியே கிளம்பிட்டியா, உன்னோட புது பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட பையனை என்கிட்ட விட்டுட்டு போயிடும், அவனை எங்கேயாச்சும் ரோட்ல விட்டு போயிடாத, நீ கேட்ட டிவோர்ஸ் நான் சீக்கிரமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்வாரு. புது பாய் ஃப்ரெண்டா இது யாருன்ட்டு போன் எடுத்து பார்த்தா இப்ப இந்த பொண்ணோட பெஞ்சுக்கு பின்னாடி பெஞ்ச்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவரு தான் இந்த பொண்ணோட புது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. என்னதான் இந்த 6 வருஷத்துல நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு 18 வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்வா. அதுக்கப்புறமா நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி துரத்தி என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ தான் என்ன விடாம துரத்தி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டே இப்ப நம்மளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்வாரு. ஆனா நீ அதோட மட்டும் நிறுத்திடாம ஒவ்வொரு நாள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சுத்திக்கிட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்வாரு. உனக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், அதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதை சீக்கிரமா கொடுத்துறேன்னு சொல்வாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நம்மள அப்படிலாம் பண்ணோம், சரி நம்மளோட பையன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு பையனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி விசாரிச்சதுல ஒரு ஹோட்டல் ரூம் மட்டும் தான் புக் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு நம்மளோட பையனை ரோட்ல விட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவசரமா ஓடி போயிட்டு பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் நல்லா தான் சிரிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும், ரொம்ப பயந்துருவான். அப்ப அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு அம்மா கூடவே தான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பா. இவருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, ஏதோ ஒரு புது ஆளை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இப்ப இவங்க ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிடலான்ட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு அவளோட குழந்தை கூட அவ்வளோ சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கே ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. இவ்வளோ பாசமா நம்மளை பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட், இவ்வளோ அன்பான ஒரு குழந்தை, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலேன்ட்டு தான் யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இந்த மாதிரி இப்போ இந்த பொண்ணுக்கு ஞாபகம் மருந்து வந்ததா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோம் பையன் கிட்ட இருந்தோம் நம்ம பிரிஞ்சிருந்திருக்கோம். ஆனா இவ்வளோ பாசமான ஃபேமிலியை நான் மிஸ் பண்றதுக்கு இருந்தேன். கடைசியில் இந்த ஞாபகம் மருந்து வந்ததும் நல்லதா தான் போச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம் தான் படுவா.